அறத்துப்பால். மனிதா, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து உலகப்பற்றை அறுத்தவர்களின் பெருமையை அவர்கள் மறைந்தாலும் எல்லா நூல்களும் மேலானதாக கொண்டாடுகிறது. ஒழுக்கமான வாழ்க்கையை நீயும் வாழ், இதுவே அறம், இதுவே தர்மம். மனிதா, இவ்வுலகம் தோன்றியதிலிருந்து எத்தனை உயிர்கள் பிறந்து இறந்தனர் என்று கணக்கிட முடியாதோ அதுபோல உலகப்பற்றை அறுத்தவர்களின் பெருமையை அளவிடவே முடியாது. உலகப்பற்று இல்லாமல் காரியம் செய்ய பழகு, இதுவே அறம், இதுவே தர்மம். மனிதா, இம்மையில் துன்பத்தையும் மறுமை என்ற மோட்சத்தில் இன்பத்தையும் அறிந்து ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. ஒழுக்கமான வாழ்க்கையை நீயும் வாழ், இதுவே அறம், இதுவே தர்மம். மனிதா, எவன் ஒருவன் அறிவை கொண்டு ஐம்புலன்களை அடக்குகிறானோ அந்த உத்தமன் மோட்சத்தில் தனக்கு இடம் விதைத்துக் கொள்கிறான். புலனடக்கத்தோடு நீயும் வாழ், இதுவே அறம், இதுவே தர்மம். மனிதா, எவன் ஒருவன் அறிவை கொண்டு ஐம்புலன்களை அடக்குகிறானோ அந்த உத்தமன் இந்திர பதவியையும் அடைவான். புலனடக்கத்தோடு நீயும் வாழ், இதுவே அறம், இதுவே தர்மம். மனிதா, எவன் ஒருவன் அறிவை கொண்டு ஐம்புலன்களை அடக்குகிறானோ அதுவே செயற்கரிய செயல். அப்படிப்பட்டவனே அனைவரையும் விட பெரியவன். எவன் புலனடக்கம் இல்லாமல் இருக்கிறானோ அவனே சிறியவன். புலனடக்கத்தோடு நீயும் வாழ், இதுவே அறம், இதுவே தர்மம். மனிதா, தோல், வாய், கண், மூக்கு, காது என்னும் ஐந்தின் மூலமாக தொடுதல், சுவைத்தல், பார்த்தல், முகர்தல், கேட்டல் என்னும் 5 ஆசைகள் தோன்றுகின்றன. இந்த 5 ஆசைகளாலும் வரும் நன்மை தீமைகளை அறிந்து அவைகளை அடக்கி ஆளும் வல்லவனுக்கு இவ்வுலகம் அடங்கி கிடைக்கிறது. இந்த உலகத்தால் அடைய வேண்டிய நற்பயனை அவனே அடைய வல்லவன். புலனடக்கத்தோடு நீயும் வாழ், இதுவே அறம், இதுவே தர்மம். மனிதா, ஒழுக்கத்தோடு புலனடக்கத்தோடு வாழ்ந்தவர்களின் பெருமையை மறைமொழி என்று அழைக்கப்படும் வேதமும் சொல்கிறது. புலனடக்கம், ஒழுக்கம், இதை நீயும் கடைபிடி, இதுவே அறம், இதுவே தர்மம். மனிதா, ஒழுக்கமும் புலனடக்கமும் உடைய பெரியோர்கள் உயர்ந்த குணத்தோடு தான் எப்பொழுதும் இருப்பார்கள். அவர்களுக்கு கோபமே வந்தாலும் சில நொடிகளில் அந்த கோபத்தை விலக்கிக் கொண்டு விடுவார்கள். நீயும் அவர்களைப் போல புலனடக்கத்தோடு இருந்து கோபத்தை உன்னிடம் வெகுநாட்கள் நிறுத்திக் கொள்ளாதே, இதுவே அறம், இதுவே தர்மம். மனிதா, பிற உயிர்களை கொல்லாமல் இரக்க குணத்தோடு வாழ்பவனே அந்தணன் என்று அழைக்கப்படுகிறான். நீயும் பிற உயிரை கொல்லாமல் இரக்கத்தோடு வாழ கற்றுக்கொள், இதுவே அறம், இதுவே தர்மம். சமஸ்கிருதம் தர்மம், அர்த்தம், காமம் என்று சொல்கிறது. அதையே தமிழில் அறம், பொருள், இன்பம் என்று சொல்கிறோம். திருவள்ளுவர் இங்கு ஒழுக்கத்தின் புலனடக்கத்தின் சிறப்பை சொல்லி அந்த பெரியோர்களை வணங்குவது நம் அறம், நம் தர்மம் என்று சொல்கிறார். அதிகாரம் 3, நீத்தார் பெருமை.